ஆமா லக்ஷ்மி, ம்? என்னாச்சு? ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? என்னன்னு தெரியல மாமா. நம்ம செய்யறது எல்லாமே தப்புன்னு எனக்கு தோணுது. கடைசி வரைக்கும் அமைதியாவே இருந்தா நடக்க கூடாததெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு லக்ஷ்மி, ரொம்ப பெரிய மாற்றங்கள் கூட ஒரே செகண்ட்ல நடந்து முடிஞ்சிடும். நாம நினைக்காத நல்ல விஷயங்கள் கூட அதே ஒரு செகண்ட்ல நடந்துரும். நாம இப்ப வரைக்கும் பொறுமையா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாற்றம் வர நேரத்துல இப்படி அவசரப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. அப்படி இல்ல மாமா. நடந்த எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுடுறேன். என்னால இன்னும் இந்த வீட்ல பிரச்சனை நடக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. மித்ரா சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும் மாமா. இந்த வீட்ல எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்கன்னா அது போதும் எனக்கு. நான் போய் எல்லார்கிட்டயும் இது எல்லாமே பொய்யான கல்யாணம்னு சொல்ல போறேன் மாமா. இந்த நல்ல குணம் தானே லக்ஷ்மி உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த நல்ல எண்ணத்தினால தானே எல்லாரும் உன்னை குற்றவாளின்னு கை நீட்டி பேசினாங்க. நாமளும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அப்போதான் நாம நினைச்சது எல்லாமே நமக்கு நடக்கும். அப்பதான் மித்ராவோட மனசை நம்ம மாத்த முடியும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் லக்ஷ்மி. பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போற நேரம் வந்துருச்சு பெரியப்பா. இனி நம்ம காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்ன பேசிக்கிட்டு இருக்கடா? அண்ணனுக்குள்ள என்ன மாற்றம் வரணும்னு நாம இந்த பொய்யான கல்யாணத்தை செட் பண்ணோம். அந்த மாற்றம் அண்ணனுக்குள்ள வந்துருச்சு. இனி நம்ம இந்த டிராமாக்கு எண்டு கார்டை போட்டுற வேண்டியதுதான். நீ என்னதான்டா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அண்ணி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் அண்ணன் தான் மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அர்ஜென்ட்டா அண்ணி கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லியிருக்கான். நீ சொல்றது உண்மையாடா? ஆமாம் பெரியப்பா, அண்ணி கிட்ட பேசினாதான் அவன் சுமந்துகிட்டு இருக்கிற பாரம்லாம் போகுன்னு சொன்னான். ஓகே அண்ணி, நீங்க இப்ப அர்ஜென்ட்டா அண்ணன் கிட்ட போங்க. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அண்ணி? தலைகீழா மாறும் நினைச்ச உங்களோட வாழ்க்கை இப்போ பழைய மாதிரி மாறப்போதா அண்ணி. உங்க வாழ்க்கையை நீங்க திரும்ப ஆரம்பிங்க அண்ணி. ஓ லக்ஷ்மி, மித்ரா உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கான். மித்ரா கூட நீ சேர்ந்து வாழ போற வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓ லக்ஷ்மி.